எனதன்பு கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான பேச்சின் மூலமா மற்றவர்களின் மனசுல எளிமையாக நுழைஞ்சிருவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கும்பம் ராசி என்பது ராசி சக்கரத்துல 11வது ராசியா இருக்கு. கும்ப ராசியின் அதிபதி கர்மகாரகனான சனி பகவான். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. இந்த கும்பராசிக்காரங்களை நாம பார்த்தா இவங்க இயல்பாகவே மிகவும் பரந்த மனம் கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனித நேயம் மிக்கவர்களாகவும் எதையும் ஆழமா சிந்திக்கும் திறன் படைத்தவர்களாகவும் இவங்க இருக்காங்க. சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்போதும் சமூகத்தின் மீது, ஏழை எளிய மக்கள் மீதும் ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கும். ஒரு பானையில உள்ள நீரை எப்படி அனைவருக்கும் சமமா பிரித்து கொடுக்கலாமோ அதே போல தன்னிடம் இருக்கிறத அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கும் குணம் இவங்களுக்கு இருக்கு. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம அதன் ஆணிவேர் வரை சென்று ஆராயும் குணம் கொண்டவங்க. மிகவும் எளிமையானவங்க. ஆடம்பரத்தை விரும்பாதவங்களா இவங்க இருக்காங்க. மனிதர்களிடம் இப்போதெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தனக்கு லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவர்களிடம் யாராவது கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா இவங்க யாராக இருந்தாலும் அந்த பிரதிபலனுக்காக எதிர்பாராம உதவி செய்ய முன்வருவாங்க. இவர்களிடம் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு சக்தி இருக்கு. இவங்க மற்றவர்கள் சொல்றத பொறுமையா கேட்பாங்க. சிறந்த ரகசியங்களை காக்கும் பெட்டகமா இவங்க இருப்பாங்க. இவங்க தங்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டிருப்பாங்க. தன் குடும்பம், தன் நண்பர்கள் என்று ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள மட்டுமில்லாம இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும் மகத்தான சிந்தனைவாதிகளா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ பெறுபவர்கள் வாழ்க்கையில ஒரு சிறந்த தத்துவ ஞானியையும் உண்மையான வழிகாட்டியையும் பெற்றவர்களா கருதப்படுவாங்க. இப்படி இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இவங்க கிட்டையும் சில குறைகளும் சில பலவீனங்களும் இருக்கதாங்க செய்யுது. அந்த குறைகளை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களை இந்த உலகத்துல யாராலையும் வீழ்த்த முடியாது. கும்ப ராசிக்காரர்களிடம் உள்ள மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதீத பிடிவாத குணமும் மற்றவங்களை எளிதில் நம்பி ஏமாந்து போறதும் தான். இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த முடிவு சில நேரங்கள்ல தவறாக இருந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறக்கே முயற்சிப்பாங்க இவங்க. அதே போல தங்களை போலவே உலகத்துல உள்ள அனைவரும் நல்லவர்கள் அப்படின்னு நினைத்து தகுதியற்ற பலரை நம்பி தங்கள் ரகசியங்களை பகிர்ந்து பணத்தையோ மனத்தையோ இவங்க இழந்திருப்பாங்க. மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படிங்கறதால ஒரு சின்ன துரோகத்தை கூட இவங்கனால தாங்கிக்கவே முடியாது. தனிமையை அதிகமா இவங்க விரும்புவாங்க. கஷ்டம் வந்தா யாரிடமும் சொல்லாம தங்களுக்குள்ளேயே புழுங்கி தவிச்சிட்டு இருக்காங்க இவங்க. சில நேரங்கள்ல அதீத சிந்தனையால மன குழப்பத்துக்கு ஆளாகி நல்ல வாய்ப்புகளை இவங்க தவற விட்டுறாங்க.
கோபம் இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வராது. ஆனா கோபம் வந்துட்டா அது பிரயலம் போல இருக்கும். அதனால கும்பராசிக்காரர்களே, நீங்க எல்லாவற்றையும் உங்க மனசுக்குள்ள போட்டி குழைப்பு கொள்ள வேண்டாம். உங்களுடைய அதீத பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்ளுங்க. எல்லோரையும் கண்மூடித்தனமா நம்புறத நிறுத்துங்க. தனிமையில் இருக்கிறத தவிர்த்து குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க. எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பம் அப்படின்னு உங்கள் கடமையை மட்டும் உறுதியா செஞ்சுக்கிட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க இந்த 3 இடங்களுக்கு மட்டும் தவறுதலாக கூட செல்ல வேண்டாங்க. உங்களுக்கான நேரம் ரொம்பவும் குறைவாயிருக்கு. ஏன்னா நீங்க இந்த 3 இடங்களுக்கு போனீங்கன்னா எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பல சிரமங்களை சந்திக்க நேரிடுங்க. குறிப்பா இந்த மாதத்துல ராகு கேதுக்கள் தங்கள் உக்கிர ரூபத்தை எடுப்பாங்க. இந்த மாதத்துல கோடை காலத்துல வெயில் ரொம்பவும் அதிகமாயிருக்கும். வளி மண்டலத்துல வெப்பம் எப்படி இருக்குதோ அதே போல இந்த நேரத்துல ராகு கேதுக்களும் அதே அளவு வெப்பத்தோட தங்கள் உக்கிர ரூபத்தை எடுப்பாங்க. நீங்க இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஒருவேளை நீங்க சென்றால் நீங்க நிறைய இழக்க நேரிடுங்க அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க செல்லக்கூடாத இடங்கள் எவை, நீங்க அந்த இடங்களுக்கு போனா உங்களுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படும் என்பது பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலிய பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்க தனியாக உட்காரவில்லை அப்படின்னாலும் எங்கும் கடந்து செல்லாம கடைசி வரைக்கும் கேட்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சில விஷயங்களை என்ன இருக்கிறது இதில் என்று தள்ளிவிட்டு விடுவோம். மனிதர்களுக்கு என்னவென்றால் எதுவாக இருந்தாலும் எளிதாக நம்மிடம் வந்த எதையும் நம்ம சாதாரணமா பார்ப்போம். கஷ்டப்பட்டு பெற்றதற்கு மதிப்பு அதிகமா இருக்கும். ஆனா தெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்க செய்த புண்ணியம், நீங்க செய்த பூஜைகள், உங்கள் நல்ல குணம் ஆகியவற்றால தெய்வமே, அந்த பரமேஸ்வரனே இந்த பதிவை உங்க கண்ணில் படும்படி செஞ்சிருக்காரு. கடவுள் நமக்கு சில சமயங்கள்ல நம்மை தட்டி எழுப்புவது போல சில விஷயங்களை தெரிவிப்பாரு. அவற்றை நாம் புரிந்து கொண்டா நாம் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கடவுள் நமக்கு சில சமயங்கள்ல நம்மை தட்டி எழுப்புற மாதிரி சில விஷயங்களை தெரிவிப்பாரு. அவற்றை நாம புரிந்து கொண்டா நாம அதிர்ஷ்டசாலிகள். என்ன இருக்குது இதுல அப்படின்னு அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனையோ பேரு காலப்போக்குல மறைந்து விட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்துல நமக்கு நல்லது நடக்கலாம், அதே போல நஷ்டங்களும் நடக்கலாம். அதனால அப்படிப்பட்ட தவறு உங்களுக்கு நடக்க கூடாதுங்க. அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவுல பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேங்க. எல்லா நல்ல விஷயங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பரமேஸ்வரர் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போறாருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய 3 இடங்களுக்கு மட்டும் நீங்க செல்ல வேண்டாங்க. அதே போல செல்ல வேண்டிய இடங்களையும் நான் இந்த பதிவுல சொல்றேங்க. அங்கு சென்றா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே போல இந்த காணொளிய பாக்குறதுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கருத்துக்கள்ல பதிவிடுங்க. தயவு செய்து இந்த பதிவுக்கு உங்களோட ஆதரவை தாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க உங்க விருப்பத்தை தெரிவிப்பதன் மூலமா இது மேலும் சில உங்களுடைய நண்பர்களுக்கு சென்று அவர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. அதன் மூலமா அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நிச்சயமாக உதவி செய்வாருங்க. ஒருவரின் ஆதரவு 4 நபர்களுக்கு சென்றடைய உதவியா இருக்குங்க. அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் நீங்க காப்பாற்றியவர்களாயிருவீங்க. அப்படிங்கறதால உங்களுடைய ஆதரவை தாருங்க. இனி தாமதிக்காம விஷயத்துக்குள்ள போலாங்க.
உங்களுக்கு எவ்வளோ அவசரம் இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் செல்ல வேண்டாங்க. அது எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அழைச்சாலும் சரி, உங்களை கட்டாயப்படுத்தினாலும் சரி, நீங்கள் சென்றீங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலேயே துன்பத்தை தேடிக்கொண்டது போல மாறிடுங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு சென்றால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானின் தாக்கத்தாலும் ராகு கேதுக்களின் உக்கரத்தாலும் நீங்கள் எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கிறீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பேரையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்க அந்த இடங்களுக்கு சென்றா உங்க குலதெய்வத்தின் கோபத்துக்கு ஆளாயிருவீங்க. அதன் பிறகு நீங்க எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருங்க. அவ்வளவு எதிர்மறை ஆற்றல் அங்கு உங்களுக்குள்ள நுழையும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் போதாது அப்படின்னு இன்னும் அதிகமா கஷ்டப்பட விரும்பினா மட்டும் நீங்க அந்த இடங்களுக்கு செல்வீங்க. பலர் தெரியாம சென்று துன்பத்துல மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு முன்கூட்டியே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கடந்த சில காலங்களாகவே தொழில் மற்றும் குடும்பம் என்று இரண்டு பக்கமும் நீங்க பலவிதமான மன போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமேலு அந்த கஷ்டங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதை நான் விரிவா சொல்றேங்க. அந்த இடங்கள்ல நீங்க செல்லக்கூடாத முதலிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி எப்பொழுதும் எதிர்மறையாக பேசி கொண்டிருக்கும் நபர்களோட இருப்பிடங்க. அந்த இடங்களுக்கு நீங்க செல்லவே கூடாதுங்க. அவங்களோட வாழ்க்கை எப்போதுமே துயரமும் கண்ணீருமாவே இருக்கும். அவங்க எந்த கர்மாவை அனுபவிக்கிறாங்களோ தெரியல, ஆனா அவங்க எப்போதும் தங்க கஷ்டங்களை மட்டும் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் அழிந்து போக போறேன் அப்படின்னு எப்போதுமே விரக்தியாகவே பேசுவாங்க. அவர்கள் நல்லவர்களாயிருக்கலாம், ஆனா அவர்களின் வார்த்தைகள்ல உள்ள எதிர்மறை ஆற்றல் மிகவும் வலுவாயிருக்கு. நீங்க மற்றவர்களின் கஷ்டங்களை கேட்டு சீக்கிரமே மனவிறங்கி விடுவீங்க. நீங்கள் அவர்களிடம் சென்று ஆறுதல் கூறலாம் அப்படின்னு நினைச்சு அவர்களின் அருகில் அமர்ந்து பேசினா அவர்களின் அந்த எதிர்மறை ஆற்றல் உங்களை எளிதாக தொற்றிக்கொள்ளும். உங்களின் மனநிலையும் அப்படியே மாறி உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒருவித விரக்திய பயத்தையும் கொண்டு வந்துருங்க. ஏற்கனவே 10ஆம் வீட்டுல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை பளுவும் மன அழுத்தமும் அதிகம் இருக்கும். இந்த நிலையில இந்த எதிர்மறை மனிதர்களிடம் பழகிறது உங்கள் நிலைமைய மேலும் மோசமா ஆக்கிருங்க. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல நீங்க இந்த நபர்கள் கிட்ட பேச வேண்டாம். அவர்களை தொலைபேசியில் கூட நீங்க தொடர்பு கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து முழுமையாக விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக நீங்க செல்லக்கூடாத 2வது இடத்தை பொறுத்தவரை இது மிகவும் ஆபத்தான இடங்க. இந்த காலகட்டத்துல வெயில் சுட்டரிக்கும் அப்படிங்கறதால உங்களோட நண்பர்களோ இல்லைனா உங்களோட உறவினர்களோ நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல உங்களை அழைக்கலாம். அருவிகளுக்கு போலாம், குளங்களுக்கு போலாம், ஆழமான ஏரிகளுக்கு போலாம், ஆறுகளுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல சென்றீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம் குறையுன்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களை வற்புறுத்துவாங்க. ஆனா இப்போது நான் குறிப்பிட்ட இந்த காலத்துல மட்டும் நீங்க அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு செல்லாம இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. ஏன்னா பார்க்க மிகவும் அமைதியாக தோன்றும் அந்த இடங்கள் எல்லாம் நீரின் அடியில என்ன பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க அந்த இடங்களுக்கு சென்றா ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால எதிர்பாராத விபத்துக்கள் நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாசி படிந்த வழுக்கும் பாறைகள்ல கால் தவறி விழுறது அல்லது ஆழம் தெரியாம நீர்ல இறங்கி சுள்கள்ல சிக்கிக் கொள்றது போன்ற மோசமான விபத்துக்கள் நடக்கலாம். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க சுற்றுலா போறத தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த குளிர்ந்த சூழ்நிலைய உங்களுடைய வீட்டிலேயே உருவாக்கி வீட்டிலேயே இந்த காலநிலைய கலைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நீங்க உடலுக்கு நல்லது தரக்கூடிய இடத்துக்கு செல்வதாக நினைத்து இந்த காலகட்டத்துல நீங்க ஆபத்துல மாட்டிக்க வேண்டாங்க.
உங்களுடைய உயிரை விட வேற எந்த வேடிக்கையும் சந்தோஷமும் பெரிதில்லை அப்படிங்கிறத நீங்க முழுமையா உணர்ந்து கொள்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்றத முற்றிலும் தவிர்த்துருங்க. நீங்க செல்லக்கூடாத மூன்றாவது முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை, மாந்திரீகம் போன்ற கெட்ட காரியங்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்களை பார்த்து பொறாமப்படும் நபர்களின் வீடுகள். சிலர் தங்கள் சுயநலத்துக்காக மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு அடுத்தவர்கள் குடும்பம் நாசமாக வேண்டும் என்று தீய சக்திகளை வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வலைகள் தரக்கூடிய இடங்களுக்கு நீங்க செல்லவே கூடாதுங்க. அதே போல நீங்க வாழ்க்கையில முன்னேறத, உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்குள்ள வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பொறாமப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கும் நீங்க போகக்கூடாதுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். பொறாமைப்படும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சிலர் உங்க வட்டத்திலேயே இருப்பாங்க. அவங்க வெளியே உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் அவங்க கொடுக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அவர்களின் வன்மம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் வீடுகளுக்கு இந்த மாதத்துல நீங்க செல்லக்கூடாதுங்க. அவர்களோட வீட்டு வாசப்படியை கூட நீங்க மிதக்க கூடாது. அவர்கள் கொடுக்கும் தண்ணீர், தேநீர், எந்த உணவையும் நீங்க வாங்கி சாப்பிட வேண்டாம். அவர்களின் பொறாம கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய திருஷ்டியா மாறி உங்க வாழ்க்கையில பல தடைகளை ஏற்படுத்தும். நீங்க உண்ணும் உணவின் வழியாக அந்த கெட்ட சக்திகள் உங்களை எளிதாக பிடித்துக்கொள்ளும். இவற்றுடன் இரவு நேரங்கள்ல தனியாக வாகனங்கள்ல பயணம் செய்வத, முக்கியமா 4 திசைகளை சந்திக்கும் சாலைகள்ல நீங்க இந்த மாதத்துல பயணம் செல்றத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அந்த நேரங்கள்ல தீய சக்திகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அப்படிங்கறதால உங்களுடைய வண்டி பழுதாகவோ விபத்துக்கள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால இரவு நேரத்துல பயணம் செய்யறத இந்த மாதத்துல தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மீண்டும் வசந்தம் வீசுங்க. உங்க துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகி போகும். இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புறேங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா உங்கள் கருத்துக்களை தெரிவித்து உங்களை போன்ற மற்ற நண்பர்களுக்கும் இதை தவறாம பகிருங்க. மேலும் எங்களுடைய புதிய பதிவுகள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்தடைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.